கருத்தை எடுத்துக்கிறேன். திரு காசிநாத பாரதி, அதிமுகவும் பாஜகவும் தான் சேர்ந்து வந்து இதை கொடுக்க விடாம தடுத்துருவாங்க, சூழ்ச்சி பண்ணிடுவாங்கன்னு நாங்க முன்கூட்டியே கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. பாலவெற்றிவேல் அவர்கள் நண்பர் பாலவெற்றிவேல் இது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொன்னார். துன்பியல் அரசியல் நாடகங்கிற தலைப்பை தான் நாங்கள் வைக்க முடியும். ஏன்னா இந்த கோடை காலமோ இந்த விளிம்பு நிலை மக்களோ இந்த தேர்தல் வருகின்ற இந்த மே மாதத்திலையும் ஏப்ரல் மார்ச் மாதத்தில் மட்டும்தான் இந்த ஏழை மக்கள் இருக்கிறார்களா என்பதை கேள்விக்கு விட்டு விடுகிறேன். இவர்களுடைய இந்த அறிவிப்புகள் எல்லாமே ஒரு மக்கள் நல அரசை நாம் நடத்தவில்லை என்ற குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகவும் உச்சபட்ச தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாகவும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கருதுகின்றது. இவர்கள் ஒரு நல்லாட்சியை நடத்தியிருந்தால், இப்போ நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது கூட என்னுடைய உறவினர் சொல்லி அனுப்பினார், அறிவாலயம் பக்கம் போகின்ற போது பார்த்து போ, உன்னையும் கூட்டணியில் சொல்லி தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க அறிவாலயத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை நடத்தியிருந்தால் இன்றைக்கு ஆள் பிடிக்கின்ற வேலையை நான் என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். மேடம் அவங்க பேசின போது நீங்க குறுக்கிடல, கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்ன, அதனால அந்த அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை நடத்தி இருந்தால் இன்றைக்கு ஆள் பிடிக்கின்ற வேலையை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக இந்த மகளிர் உரிமை தொகை அவர்கள் சொன்னாங்களே, அது மகளிராக இருக்கிற அத்தனை பேருக்கும் அரசு ஊழியரை தவிர அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். மகளிர் உதவித்தொகை என்று சொன்னால் நீங்கள் அதில் மாடுலேஷன் பார்த்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த மகளிர் உரிமை தொகை கூட நீங்கள் ஏறக்குறைய 28 மாதங்கள் ஏற்கனவே கொடுக்கவில்லை. வந்ததும் முதல் கையெழுத்து அதுதான் நீங்கள் சொன்னீங்க, கொடுக்கவில்லை. அப்ப அந்த அரியரையெல்லாம் கொடுக்காம தேர்தல் வருகின்ற இந்த காலத்துல சொல்லிட்டாங்க சார், அதிமுக விட்டுட்டு போன நிதி பற்றாக்குறையை சமாளிக்க தான் அந்த காலம் எடுத்துக்கிட்டோம். 4 ஆண்டுகளாக கோடை காலம் வராமல் தேர்தல் வருகின்ற இந்த ஆண்டு மட்டும் கோடை காலம் வருவது ஸ்டாலின் அவர்களுடைய வெளிச்சத்திற்கும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய அதிமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்ன 2000 ரூபாய்ங்கிறது எல்லாருக்குமா? ஆமா, நிச்சயமாக எல்லா குடும்ப பெண்கள், எல்லா குடும்ப பெண்களும் அரசு ஊழியருக்கு கொடுக்க முடியாது. அவங்க ஏற்கனவே ஊதியம் வாங்கி பெற்றுக் கொண்டிருப்பவர் எல்லா குடும்ப பெண்களுக்கும் தான். அதாவது எல்லா குடும்ப பெண்களுக்குமா குடும்ப அட்டைதாரர்களுக்குமா? அதை மட்டும் தெளிவுபடுத்துங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான். எல்லா பெண்களுக்கும்னா நீங்க குழந்தைகளும் இருப்பாங்க, பெண் குழந்தைகள். திமுக மட்டும் நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? திமுக இல்லையே 2.36 லட்சம் 2,36 லட்சம் குடும்ப கார்டு இருக்கு. ஆனா 1.36 இதுக்கு தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுல 80 லட்சம் பேருக்கு கொடுக்காமல் இருந்து அதுல இப்போ ஒரு செக்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மிச்ச பேருக்கு கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டை நான் சொல்ல வருகின்றேன். நிச்சயமாக எங்களால் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை இன்றைக்கும் கூட எங்களால் எடப்பாடியார் அவர்களுடைய நல்லாட்சியை 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்ததிலிருந்து 22,000 ஏரிகளை தூர்வாரியதிலிருந்து தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு 4 மாதங்கள் தாண்டுமா 4 நாட்கள் தாண்டுமா என்று கேள்விக்குறியை வினவப்பட்ட எடப்பாடியாருடைய அரசாங்கம் செய்த அளப்பரிய சாதனைகள். ஏறக்குறைய 2011 2021 வரை 21 மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்தில் அமைத்துக் கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு 6,344 மாணவர்கள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் நாங்க செஞ்சிருக்கிறோம். அப்படி ஒரு சாதனையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத குற்ற உணவுல தான் இன்றைக்கு கடைசி நேரத்தில் அந்த அந்த ஐசியூல இருக்கிற போது டாக்டர் ஒரு ஊசியை போட்டு சொல்லுவார், இதை போடுறேன், உயிர் பிழைச்சாலும் பிழைக்கலன்னா வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி முடிஞ்சதை போட்டு பார்ப்போம், ஜெயிச்சா பார்த்துக்குவோம், ஜெயிக்கல்லாம் போகட்டும். அந்த கணக்கில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கூட்டணி சென்ற மாதம் வரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் எங்களுடைய கூட்டணி கான்கிரீட் கூட்டணின்னு. இங்கே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடக்கவில்லை. மிக மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியாக நிறுவுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனமும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே இந்த ஆட்சி வராதுங்கிறதுனால தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இவர்கள் கூட்டணியை மறுதளிக்கின்ற இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார் என்ற கருத்தையும் பதிய வைக்க விரும்புகிறேன். இவர்களிடம் இருந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை அமைத்திருக்கலாம். ஏறக்குறைய நீங்க 150 மடங்கு சொத்து வரியை உயர்த்திவிட்டு 3 மடங்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்திவிட்டு கமர்ஷியல் பில்டிங் வணிக கட்டிடங்களுக்கான பயன்பாட்டிற்கு 18% வரியை கொடுத்து விட்டு, அதே போல் 2015 ஆண்டி டேட் போட்டு குப்பைக்கு வரைக்கும் வரி செலுத்திவிட்டு இன்றைக்கு ஏறக்குறைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குடும்ப பெண்கள் தலையிலும் பல லட்சம் ரூபாய் இழப்பீடை தந்துவிட்டு இன்றைக்கு 5,000 கொடுப்பது என்பது என்னுடைய கருத்தை பதிவு
பல லட்சம் ரூபாய்க்கான இழப்பீடு தந்துவிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தந்துவிட்டு சில ஆயிரங்களை கொடுப்பது என்பது ஒருவருடைய உணவை பிடுங்கிவிட்டு அவருக்கு ஒரு டீயை கொடுக்கறது போலதான். அதனால வந்து மேடம் ஏதோ 1920 எல்லாம் போனாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய உயர்வுக்காக உழைத்த ஒரே இயக்கம். இவங்களை போல வந்து இவங்களை போல வந்து இவங்களை போல சுமங்கலி கபில்விஷன் கலர் டிவி கொடுக்கல. நாங்க வந்து மடிக்கணினிகள் விஞ்ஞான பூர்வமாக மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று மடிக்கணினியை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அது என்னது போன மாதம் நலத்திட்டங்களை சொல்லக்கூடாது, இந்த மாதம் நலத்திட்டங்களை சொல்றதுக்காக நான் கேட்கல சார். அவங்க ஏதோ விளிம்பு நிலை மக்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கான 10,000 மக்களுடைய வாழ்வில் விளக்கேற்றிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்க தேர்தல் வாக்குறுதியில விளிம்பு நிலை மக்களுக்கு 10,000 இருக்கு. நம்ம அத பத்தி பேசலாம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு நான் முக்கியமா சொல்ல சொத்து வரியை பத்தி அவர் சொன்னாரு. அதான் அது நாங்க எப்படி தெரியுமா பார்க்கணும். நீங்க அத நாடாளுமன்றத்துல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உருவாக்கிய ஒரு குழு இருக்கு. இந்த மாதிரி அமைதியா இருக்க சொல்லுங்க. அமைதியா இருக்க சொல்லுங்க. மாநில அரசு உயர்த்திருக்காங்களா சொத்து வரியை மற்ற இரண்டு விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்புக்கு வர காசிநாத பாரதி உங்க கருத்து எடுத்துக்கிட்டேன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அந்த குழுவில் உறுப்பினராக சென்றவர் எஸ்பி வேலுமணி. அவரும் தலையாட்டி செல்வராஜ். இப்போ இந்த உரிமை தொகையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் உதவித்தொகை சிறப்பு தொகை அப்படிங்கிற அறிவிப்பு மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையா பார்க்கப்படுமா அல்லது இதுல என்ன கணக்காக பார்க்கப்படும்? தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால கூட்டணிகள் கட்சிகள் என்றும் இணைகிற காலச்சூழல் இருக்கிற நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருப்பது மக்கள் மீதான அக்கறையா அரசியலா? திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியா சார்? நான் அதுக்கு தான் வர்றேன். மக்கள் மீதான அக்கறையும் அதில் இருக்கிறது, அரசியலும் அதில் இருக்கும். அரசியல் கட்சிகள் தானே ஆட்சி அமைக்கிறோம். அரசியலை விட்டு விலகிச் செல்வது என்பது நாம் மக்களை விட்டு விலகிச் செல்வது என்பதற்கான அர்த்தம். அது மக்களுக்கான எந்த கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த கடமைகள் தான் நமக்கு வெற்றியை தரும் என்று நினைப்பதுதான் ஒரு அரசு. அந்த அரசாங்கத்தை அமைக்கிற ஒரு இயக்கம் அதை நோக்கித்தான் பயணிக்கும். எடப்பாடியார் அவர்கள் எந்த நோக்கத்தை நோக்கி பயணித்தாரோ அதே நோக்கத்தை நோக்கித்தான் ஆளும் கட்சியும் பயணிக்கும். இது நீங்க வந்து அக்கறையா அரசியலா என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை கலகலத்து பேருக்கு அதை சரி பண்றதுக்காகத்தான் அவசரமா இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு அந்த உதவித்தொகையை வழங்குறீங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல, அது கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினியுடைய முதல் பாயிண்டே அந்த பாயிண்ட் தான். இதையும் அதையும் ஒன்றா முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நேரங்களிலே கூட்டணி பேசுவதும் பிரச்சனைகள் வருவது என்பதும் அதையெல்லாம் கடந்து நின்று ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திப்பது என்பது அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இயல்பான ஒன்று. அதற்கு வந்து சாயம் பூசுவதும் அதற்கு பல காரணங்களை சொல்லுவது என்பதை நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இரண்டாவது வந்து இதை ஏன் அறிவிக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கான விடை வந்து